பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாள் நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் சங்கீதம் 122 அதிகாரம் 7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் எருசலேமுக்கான ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லவில்லை, அது நாம் வாழும் இடத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் பொருந்துகிற வசனமாக அமைகிறது. உண்மையான சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலையோ வாழ்க்கையோ அல்ல பிரியமானவர்களே. நாம் தேவனுடன் கொண்டுள்ள உறவுதான் உண்மையான சமாதானம். நாம் தேவனின் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் தேவன் நமக்கு திடமான அமைதியை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த சமாதானம் உங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை செலுத்திட தேவ ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க வேண்டும். எப்படி நாம் இந்த சமாதானத்தையும் செழிப்பையும் பெறலாம்? நல்ல சமாதானத்தை தரும் வழி தேவ வார்த்தைக்கு இணங்கி நடப்பது, பிறரை மன்னிப்பது, தேவனை அன்பு கூறுவது. செழிப்பிற்கான முக்கிய காரணம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் தேவ நம்பிக்கையிலும் நீதியிலும் நிலைத்திருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு அமைதியையும் செழிப்பையும் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் தேவ சமாதானம் நிறைந்திருப்பதாக. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் செழிக்கட்டும். இன்று உங்கள் வீட்டிற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஒரு சிறு பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் முயற்சியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆண்டவரே.